என்னப்பா முடிச்சிடலாமா? ஹாய் ஹலோ guys, வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் 9 முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. இந்த 2 மாசத்துல இந்த பிக் பாஸ் 9ல இருந்து நம்ம கண்டஸ்டன்டோட அப்டேட் எடுத்து கொடுத்து அவங்கள்ட்ட இனிமேல் அப்டேட்டே இல்ல. அதுல ஒரு சில பேத்துக்கு இன்னும் அப்டேட் இருந்தாலும் மத்த யாருக்குமே அப்டேட் இல்லன்னு தான் சொல்லணும். அதுல இருக்கிற எல்லாத்துக்கும் அப்டேட் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அப்டேட் வேணும்னா நம்மளே ஏதாச்சும் போய் அவங்களுக்கு கொடுத்து அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாதான் உண்டு. யார்கிட்டயும் அவ்வளவு அப்டேட் இல்ல. பிக் பாஸ் கண்டஸ்டன்டோட அப்டேட் தான் இல்ல. இந்த பிக் பாஸ் கொண்டாட்டோட அப்டேட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒழுங்கா வரல. சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தோம்னா, பாடிய துதியை கவனிக்கிறா, துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அதுவும் ஒழுங்கா வரல. சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல யார் இப்ப பிக் பாஸ் 9 விட்டு வெளில வந்தாலும் யார் இப்ப ரொம்ப 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 வெளில தெரிஞ்சிட்டு இருக்கா, அது யாருன்னு இந்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு இதான் பிக் பாஸ் அப்டேட்டோட லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம மூவி ரிவ்யூ அந்த ரிவ்யூனா போக ஆரம்பிச்சோம். ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. இதுக்கு மேல அப்டேட் வேணும்னாலும் அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா ஒரு மூவி பண்ணவே 3 மாசம் ஆகும். அந்த ஒரு மூவி அப்டேட் கொடுத்துட்டு அவங்க 3 மாசம் வரனா பிக் பாஸ் 10 வந்துடும். ஆனா பிக் பாஸ் 10ல பிக் பாஸ் 10ல நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் பத்தி ஃபுல்லா இருக்கும் தான் சொல்லணும். இந்த வாட்டி தான் மிஸ் ஆச்சு. ஆனா அடுத்த வாட்டி இதுக்கு மேல நம்ம சேனல்ல மூவி ரிவ்யூ, ட்ரோல், ரோஸ்ட் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யாரா ரோஸ்ட் அண்ட் ட்ரோல் பண்ணுமோ கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் பண்றேன். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9. பிக் பாஸ் 9ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லணும். நிறைய பேர் இருந்ததை விட இப்ப வெளில வந்து யார் ரொம்ப ரொம்ப வெளில தெரியறான்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஆள் தான் வெளில தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தாலும் அவங்க தான் வெளில தெரியுறாங்க. இப்போ அதை பத்தி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இப்ப பிக் பாஸ்ல பாசிட்டிவா இருந்தாங்க வெளில தெரியலான்னு கேட்டீங்க, தெரியுறாங்க. அவங்க லைட்டா தெரிய மாதிரி தான் இருக்கு. மத்தபடி இவங்க இந்த பிக் பாஸ்ல போய் சண்டை போட்டவங்க அவங்க தான் அதிகமா தெரியுறாங்க. அது யாரு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். ஓகே, இப்ப ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா பிரஜனன் சாண்ட்ரா. இந்த பிரஜனன் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லா சீஃப் கெஸ்டாவும் இவங்க போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். போன வீடியோ போட்டப்ப சில பேர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு, நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அது கூட்டம் இல்ல, காசு கொடுத்து வர வச்சாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கலாம். நானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுத்து வர வச்சாலும் அவங்க வெளில தெரியுற மாதிரி நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா பிரஜனன் சாண்ட்ரா பத்தி எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியால இப்ப பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிருப்பாங்களா, அவங்க சோசியல் மீடியால போய் ரீல்ஸ் தள்ளினாலே பிரஜன் சாண்ட்ராவோட அந்த சீஃப் கெஸ்ட் அந்த இதுதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம பிரஜன் சாண்ட்ராவே நிறைய ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. காசு கொடுத்து பண்ணிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. காசு கொடுத்து பண்ணியிருந்தாலும் அது அவங்க காசு, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க தான் விட்டுணும். பிக் பாஸ் முடிஞ்சிச்சு, அவங்களோட முடிச்சணும். சோ இப்போ வந்து இந்த பிக் பாஸ் 9ல வெளில வந்து இப்ப ரொம்ப வெளில தெரிஞ்சுக்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, பிரஜனன் சாண்ட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜே பார்வன் கமுதீன். விஜே பாரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களும் வெளில ரொம்ப தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து அந்த முத்துங்கிற காட்டம் அந்த வெப் சீரிஸ் பத்தி வெளில தர்றாங்க. அப்புறம் இப்ப ட்ரிப் அந்த விஷயத்த பத்தி வெளில தர்றாங்க. அதுல சில பேர் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இவங்க ரொம்ப ரொம்ப வெளில தெரிஞ்சுட்டு இருக்காங்க பாரு. அதுக்கப்புறம் கமுதீன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய சீஃப் கெஸ்டா போறதா இருக்கட்டும், காலேஜ் கிளப் கெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடை ஓப்பனிங் எல்லாத்துக்கும் போறதா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வெளில தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய வந்து கமுதீனையும் பார்க்க முடியுது. கார் ஷோரூம் ஓபன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கமுதீன் வராரு பார்க்க வந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கமுதீன் வந்து ஒரு காலேஜ் சீஃப் கெஸ்டா போனதுக்கு ஏதோ ஒன்னு பிரச்சனை ஆயிருக்கு. அது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, காலேஜ் சீஃப் கெஸ்டா போனதுக்கு இவங்க எதுக்கு வந்து ஏதோ மகளிர்ல இருந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல. இவங்க எதுக்கு இப்ப காலேஜ் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்காங்க. கமுதீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவரும் வந்து சீஃப் கெஸ்டா போறதால எல்லா இடத்துலயும் வந்து இப்ப வெளில தெரிஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன் வந்து சும்மாவே அவர் வந்து நான் தான் வந்து ஃபேமஸ், நான் தான் வந்து பாப்புலர், நான் தான் சொல்லிட்டு அவரே புகழ்ந்துட்டு இருப்பாரு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து நிறைய பேர் சீஃப் கெஸ்டா போறதா இருக்கும். நான் ஒரு வீடியோ ஃபுல்லாவே அவரை பத்தி பேசியிருப்போம். பார்க்காதவங்க வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவர் வந்து நிறைய வெளில தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். போற இடத்துல ஃபுல்லாவே அவர் ஆக்டிங் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் இப்போ வந்து அவர் பண்றது. இப்போ வந்து இப்ப என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து போய் அங்க செவனி நின்னாலும் அவங்க ஆக்டிங்க பண்ணி காட்டுங்க சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்லிடுறாங்க. அதை வந்து இவர் வந்து நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ வந்து அந்த நடிப்பனை போட்டு காட்டிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே எங்க போனாலும் யாராச்சும் எங்க இருந்தாலும் வாட்டர்மெலன் கிடைக்குதுன்னு தெரியலங்க. எங்க போனாலும் வாட்டர்மெலன் கையில வச்சுட்டுதான் இருக்காரு. எங்க இருந்து அவர் குடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த இப்ப வந்து ஷாப்புக்கு போனாலும் சொல்லி வாட்டர்மெலன் வச்சு சாப்பிட்டுட்டு அங்க ஒரு ரீல்ஸ் போறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வாட்டர்மெலன் அவருக்கு எங்க கிடைக்குதுன்னு தெரியல. சோ இவரே வந்து வாட்டர்மெலன் மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துல ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்டர்மெலனா ஒரு நிறைய வாட்டர்மெலன் வாங்கி மூட்டையில கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு போல. இதே மாதிரி இப்ப வந்து வாட்டர்மெலன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா போற இடத்துல ஃபுல்லா யாராச்சும் ஒருத்தர் வம்புக்கிறதா இருக்கட்டும், யாராச்சும் சொன்னா ஏதாச்சும் அவர் அப்படியே பண்றதா இருக்கட்டும், யாராச்சும் நடிக்குன்னு சொன்னா இவர் ஒரு நடிப்பு நடிச்சு விட்டு இது அதுக்குதான் அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும். அண்ட் ரீசெண்டா நடந்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து வாட்டர்மெலன் ஒருத்தர் ஒரு கொஸ்டின்
கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் அவங்க நடிப்பை அப்படியே காப்பி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இவர் நடிக்கிற நடிப்பே அது வேற விஷயம். இவங்க ஏன் காப்பி பண்ணீங்க சீன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அவரோடது அவங்க வந்து டைலாக் அதை மட்டும் தான் எடுப்பேன், ஆனா என்னோட ஓன் ஆக்டிங் தான் அது அப்படிங்கிறாரு. இப்ப எஸ் அவர் ஓன் ஆக்டிங் அதான் அப்படி இருக்கு. அது ஆக்டிங் சொன்னதா என்னால தாங்கிக்க முடியல. இப்ப இந்த வாட்டர்மெலான் வெளில தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் மத்தபடி யார் யார் வெளில தெரியுறாங்க நீங்க கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல இவங்க தான் வெளில தெரிறாங்க. இவங்க பிக் பாஸ் குள்ள இருந்தாங்களான்னு சொல்லி இப்ப கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் யார் யார் வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளில தராங்க கேட்டீங்கன்னா, அண்ட் கானா வினோத், திவ்யா அண்ட் சபரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ, இவங்க மட்டும் தான் வெளில தெரியுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் போறதா இருக்கட்டும், இவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க தான் சொல்லி ஈவெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாப் ஓப்பனிங், ப்ரொமோஷன்ஸ் இதுதான் இவங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். மத்தபடி யாராச்சும் வெளில தராங்க வேற யாருமே வெளில தெரியல. இது வரைக்கும் தெரிஞ்சு யாருமே பாக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து பிரவீன் காந்தியை காணா, பிரவீன் ராஜா காணா, அப்சரா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அரோரா டுஷார் வந்து இப்ப வந்து ஒரு ரீசெண்டா ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறாங்க. உள்ள வந்து பாடி இருந்தாங்க. அந்த சாங் தான் இப்ப வரப்போகுது. மார்ச் 4 6 தெரியல வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க 2 பேர்த்தோட அப்டேட் இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. மத்தபடி யாரோட அப்டேட் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த அப்டேட் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல இவங்களோட அப்டேட்ஸ்னா வருமானு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க சொன்னவங்களோட அப்டேட்டே இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுதான் அப்டேட், எவ்வளவு அப்டேட் அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் அப்டேட். நானே இந்த அப்டேட்ல ஒவ்வொரு இடத்துல பொறுக்கி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட முடியுதுன்னு சொல்லணும். பிக் பாஸ் 9 முடிஞ்சிருச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் இவ்வளவு நாள் அப்டேட் வச்சிருந்தாங்க. இன்னும் அந்த அப்டேட் கிடைக்குமா கேட்டா கிடைக்காது. ஏன்னா இவங்க கொடுத்த அப்டேட்டே இன்னும் 2 இயர்ஸ்க்கு போகும். சோ அந்த அப்டேட்ஸா அவ்வளவு இருக்கு. இதுக்கு மேல அப்டேட் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொண்டாட்டம், சரி இந்த அப்டேட் பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸோட அப்டேட் இனிமேல் கிடைக்காதுன்னு பார்த்தா, பிக் பாஸோட கொண்டாட்டோட அப்டேட்டும் இனிமேல் கிடைக்காது போல. பிக் பாஸோட கொண்டாட்டம் அப்டேட் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரே ஒரு டான்ஸ் பிராக்டிஸ்னு ஒரு அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் காணா. எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல எனக்கு இன்னொரு டவுட்னா, விஜய் டிவி வந்து இன்னொரு ஷோ லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஷோவை போடுவாங்களா இல்ல பிக் பாஸ் கொண்டாட்டம் எடுத்து போடுவாங்களா ஒண்ணுமே தெரியல தான் சொல்லணும். பிக் பாஸ் கொண்டாட்டமே இல்லன்னு ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருவேளை அதுவா இருக்குமா, இந்த டான்ஸ் பார்ட்டிஸ் வேற எங்கேயாச்சும் இருக்குமா ஒண்ணுமே தெரியல. சோ பிக் பாஸ் கொண்டாடுற அப்டேட் இன்னும் சுத்தமா வரலன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு டான்ஸ் பார்ட்டிஸ் இது நடக்குது, அது மட்டும் தான் கொஞ்சம் வெளில வந்தது. அதுக்கப்புறம் அதுவும் இன்னும் கொஞ்சம் காணா. மத்தபடி பிக் பாஸ் கொண்டாட்டம் பத்தி ஒரு அப்டேட் வரலன்னு தான் சொல்லணும். ஓகே ரைட்டா, பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ட் அப்டேட் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பிக் பாஸ் 8 டைட்டில் வினர் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினர் முத்துக்குமார் வந்து இப்போ லேட்டஸ்டா அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னடா ஒரு வருஷம் ஆச்சுன்னு ஒண்ணுமே பண்ணலன்ட்டு என் ஃபேன்ஸ் என்ன கேட்பாங்க, ஆனா அதுக்கு வந்து என்னால ஒரு பதிலும் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து முத்துக்குமார் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போலான்னு இருக்காராம். இண்டஸ்ட்ரிக்கு போறதுக்கு இன்னும் கிடைக்கல. பட் இப்போ ஒரு அப்டேட் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குக்கு எஃப்எம்ல அவங்களோட அவர் நடிச்ச ஒரு ஸ்டோரி வந்து வெளில வந்திருக்கு. சோ அந்த ஸ்டோரியை பத்தி நிறைய இப்ப ரீசெண்டா வந்து அப்டேட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனே அப்டேட் இப்போ கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். சீசன் 8 டைட்டில் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்டோட அப்டேட் வந்து ஒண்ணுமே கிடைக்காது. சப்போஸ் பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்டோட அப்டேட் கிடைச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அதை அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொண்டாடுற அப்டேட் இருந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்றேன். மத்தபடி பிக் பாஸ் 9 முடிஞ்சிச்சு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து லேட்டா தான் வந்தேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது. சோ அதனால வந்து நம்ம லேட்டா தான் வந்தோம். எப்போ வந்து டிசம்பர் 15க்கு மேலதான் வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஜனவரி வந்துருச்சு. ரொம்ப லேட்டா தான் வந்தேன். சோ அதனால இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த வாட்டி பிக் பாஸ் 10 ஃபுல்லாவே நம்ம ரிவ்யூ பண்றோம், ட்ரோல் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்டேட் மேல அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் 10 அப்டேட் எப்போது நீங்க கேட்டீங்கன்னா ஜூன் லாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிரும். சோ அப்ப இருந்து பிக் பாஸ் 10 அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் இன்டர்வியூ நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து தெரிஞ்சு யார் யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கா, யார் யார் உள்ள வரப்போறா அப்படின்னு சொல்லி லைட்டா தெரிஞ்சிடும். அப்புறம் செப்டம்பர் மந்த் ஃபுல்லாவே அவங்க ப்ரொமோஷன் பண்ண அவங்களே ஆரம்பிச்சிருவாங்க, சேனலே ஆரம்பிச்சிருவாங்க. சோ பிக் பாஸ் 10 ஃபுல்லா நம்ம சம்பவம் பண்றோம். அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம மூவி ரிவ்யூ, ட்ரோல் அண்ட் ரோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே மறுபடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். இன்னும் நம்ம ஃபன்னா கொண்டு போறோம். ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா போக போகுதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ வரப்போகுது. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரிவ்யூ அண்ட் ட்ரோல் எல்லாமே நம்ம பண்ணலாம். இப்ப அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரோல் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10K ரீச் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நம்ம வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.